ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு வந்து உஜாலா சட்னி செய்ய போகிறாங்க. உஜாலா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னடா உஜாலா சட்னின்னு பார்க்குறீங்களா? கத்திரிக்காய்க்கு தான் உஜாலான்னு சொல்லுவோங்க. அது உஜாலா சட்னி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். நல்லா ஓடிட்டு இருந்துச்சு அம்மா மகள் சேனலில். இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரில, வீடியோஸ் ஓடவே மாட்டேங்குது. என்ன வீடியோ போட்டாலும் ஓட மாட்டேங்குது. ஃபாலோஸு எதுவுமே இல்லை. அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அப்லோட் பண்ணுறேன். இந்த சட்னி வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம டெஸ்ட்டு யாரும் வந்திருந்தாங்க அப்படின்னாக்கா 1 கிலோ கத்திரிக்காய் நீங்கள் எடுத்தீங்கன்னா 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி போடணுங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அதேமாதிரி பூண்டும் நம்ம நச்சு போட்டு தான் பண்ணணும். உரிச்சு போட்டு பண்ணக்கூடாது. நச்சு போட்டு பண்ணிங்கன்னா அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. தோலோட நச்சு. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான முறையில் நான் சட்னி செய்ய போகிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உஜாலா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து நம்ம உப்பு போட்டு தண்ணிக்குள்ளே போட்டுக்கணுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலருக்கு மாறாது. பார்த்தீங்களா? பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கணும். வெங்காயம், தக்காளி எல்லாமே பொடிசாக தான் கட் பண்ணணும். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு உஜாலா சட்னி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இந்த சட்னி பண்ணதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நல்ல இரும்பு கடாய் இருந்ததுன்னா இரும்பு கடாயை வச்சுக்கோங்க. இரும்பு கடாய் வந்து என்கிட்ட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதனால் நான் இதுவும் நல்ல வெயிட் உள்ள பாத்திரம் தாங்க. வெயிட் உள்ள கடாயை தான் இதில் பண்ண போகிறேன். நல்லெண்ணெயில் பண்ணணுங்க. முழுக்க நல்லெண்ணெயில் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அருமையாக இருக்குங்க டேஸ்ட் வந்து. அப்படியே கோரி இட்லியோட கோரி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடாய் ஹீட்டாகிடுச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் வதங்கிறதுக்கு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம கடுகு எதுவுமே போடக்கூடாது. பூண்டை தான் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கணும். பூண்டை வந்து 2 முழு பூண்டு எடுத்துருக்காங்க. 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு 2 முழு பூண்டு எடுத்துருக்கேன். தோலை உரிக்காமல் நச்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நச்சு போட்டு தான் நம்ம பண்ணணும். இல்லைங்களா? இப்போ இதை வந்து மேலே போட்டுக்கலாம். நல்ல செவக்க வதங்கி வரணும். வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் வந்து கிடைக்கும். இந்த சட்னிக்கு வந்து பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கணுங்க. அப்படின்னா சட்னி வந்து டேஸ்ட்டு மணமும் செய்யும் போதே தெருவே மணக்குங்க. அந்த அளவுக்கு அந்த சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யார் முதல்ல கமெண்ட்ஸ் பண்ணுதாங்களோ என்ன ரெசிபி வேணும்னு அவங்களுக்கு வந்து நான் பண்ணி உடனே போடுவாங்க. இப்போ பூண்டு வந்து நல்ல செவக்க வதங்கட்டும். நல்லா செவந்து வரணுங்க. வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணணும். அதேமாதிரி இஞ்சியும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாய் 1 மிளகாய் போட போகிறேன். 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் வரமிளகாய் தூளும் லாஸ்ட்டில் போடுவேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி எல்லாமே எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம அந்த பூண்டு இஞ்சியோடு போட்டு வதக்கி நம்ம அரைக்கணுங்க. எல்லாமே லாஸ்ட்டில் நம்ம அரைச்சி தான் பண்ண போகிறோம். பொடிசாக கட் பண்ணி பண்ணால் தான் அதோட டேஸ்ட் கிடைக்கும். அதனால் எல்லாமே பொடிசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 1 மிளகாய், பெரிய மிளகாய். சின்ன மிளகானா 2 மிளகாய் போட்டுக்கோங்க. அப்படின்னா வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ செவந்து வந்துருச்சு பூண்டு வந்து. இதில் வந்து நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பூண்டு இந்த அளவுக்கு செவந்துருக்குன்னு. இந்த அளவுக்கு செவந்து வரணுங்க. பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு விரல் அளவுக்கு நீளம் மட்டும் இஞ்சி எடுத்து தோலை சீவிட்டு நம்ம அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதோடய சேர்த்து நம்ம காஞ்ச மிளகாவும் 2 மிளகாய், 3 மிளகாங்க, 3 மிளகாய் போட்டிருக்கேன். இதோட வதக்கி அரைக்கும்போது தான் நல்ல நைஸாக அரைப்படும். அதில் நினைக்க திட்டாக கிடக்குங்க. நம்ம சில்லி பேஸ்ட் மாதிரி கிடக்கும். அதனால் இதோட வதக்கி அரைங்க. ஒரு பச்சை மிளகாய், பெரிய மிளகாட்டு 1 பச்சை மிளகாய். இதோட எல்லாம் போட்டு நம்ம வதக்கும் போது காரத்தன்மை போயிருங்க. நமக்கு காரத்தன்மை இருக்காது. அதனால் எல்லாத்தையுமே இதோட போட்டு சேர்த்து இந்த அளவுக்கு வதக்கிங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வரணுங்க. அப்படிங்களா? கொஞ்சம் வதக்கட்டும். நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயங்க, பெரிய வெங்காயம் மட்டும் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம்னா 4 வெங்காயம் போட்டுக்கங்க.
நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் வதக்கிட்டு தான் தக்காளி போடணுங்க. இது கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணினா உங்களுக்கு அடி பிடிக்காது, நல்லா வதங்கி வந்துடும். உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. கத்திரிக்காவை நம்ம ஆட் பண்ணிடலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டு போட்டுக்கோங்க. ஒரு 7-8 பேர் சாப்பிட்லாங்க. நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் எடுத்தாச்சு பாருங்கள். உப்பில் போட்டோன்னா தண்ணி வந்து எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்துடுங்க. உப்பு பூரா எடுத்துரும் கரையை. உப்பு பூரா கரையும் எடுத்துரும். கத்திரிக்காய் வந்து கருக்காது உங்களுக்கு. இதில் வந்து புளிங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. பாதி அளவுக்கு வதங்கினா போகிறோம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கட்டுங்க. டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திங்கன்னா 1 கிலோ கத்திரிக்காய், 1/2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம் போட்டிங்கன்னா 60 பேர்கிட்ட சாப்பிட்லாங்க. நம்ம அளவே இல்லாமல் எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா, கோரி கோரி சாப்பிட்டோம்னா 20 பேர் தான் சாப்பிட முடியும் 1 கிலோ கத்திரிக்காயில். நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தங்க டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது, சாப்பிட்ற டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. சிலவங்க வந்து நிறைய வச்சு சாப்பிடுவாங்க, சிலவங்க வந்து தொட்டு தான் சாப்பிடுவாங்க. தொட்டு சாப்பிட்றதா இருந்தால் நம்ம 60 பேர்கிட்ட சாப்பிட்லாங்க 1 கிலோ கத்திரிக்காய் பண்ணிங்கன்னா. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம மெயின் ஹீரோவாக இறக்கிக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை போட்டுக்கோங்க. அப்புறமா கல் உப்பு கொஞ்சம். சட்னி இது வந்தோடய உப்பும் போட்டாச்சு. முதல்ல கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கவும் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாங்க. மசாலா வேறு எதுவும் இல்லை, வெறும் மஞ்சள் தூளும் வரமிளகாத்தூளும் தான் போட்டு வதக்குனிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். அப்படியே கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. இந்த சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு தங்க வலையிலே பண்ணி போடுவாங்கங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கக்கூடாது, தண்ணி விட்டு வரக்கூடாதுங்க. மீடியமாக வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் அந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இல்லை நம்ம வரமிளகாவும் போட்டிருக்கோம், காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணியாச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாடை போக கிண்டிட்டு நம்ம இறக்கி ஆற வச்சிடணும். ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுக்கணும். தேவையான பொருட்கள் இவ்வளோதாங்க. இனிமேல் தாளிசம் மட்டும் நம்ம கடைசியில் அரைச்சி முடிச்சுட்டு பண்ணோம்னா அட்டகாசமான சட்னி ரெடிங்க. கொஞ்சம் பச்சை வாடை போட்டும் நல்லா வதங்கிருங்க. இந்த அளவுக்கு வதங்கணுங்க. இப்போ நம்ம ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சட்னிக்கு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு மிக்ஸி சார் எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திட்டு அரைக்கணும், ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, குறை குறைன்னு இருக்கணுங்க. படியே அரைச்சி எடுத்துக்கலாங்க.
அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை போட்டு கிண்டி கிண்டி கொடுத்து அரைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கணுங்க. இருந்தால் தான் நல்லா முக்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஆட் பண்ணிடலாங்க. எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா 10 இட்லி சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி உஜாலா சட்னி செஞ்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு தாளசம் பண்ணிடலாம். இப்போ ஒரு தடுக்கா ஃபேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க. இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும். நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு பொரியும் போதே ஒரு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்காங்க. உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நிறைய போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகாங்க ஒரு 3 மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை தழை. சூப்பரான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. சட்னியில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே சட்னி ஊற்றிக்கலாங்க. சூப்பரான உஜாலா சட்னி ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே கிண்டி கொடுக்கலாங்க. சூப்பர் சட்னிங்க. இப்போ இட்லியில் சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே இட்லி எடுத்து உஜாலா சட்னியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாங்க. இட்லிக்கும் சட்னிக்கும் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க. கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது. நல்ல உளுந்த பருப்புலாம் போட்டு தாளிச்சிருக்கனால சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.